அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 18வது கேள்வி தானே செய்வாங்கண்ணா? ரைட், 18வது கேள்வி பாருங்க. பண்பேற்ற தொழில்நுட்பத்தில் நிறைவேற்றப்படும் முறை வழி யாது? பண்பேற்றம்னு ஒன்று படிச்சுக்கிறோம் தானே. பண்பேற்றத்தில் நான் படிச்சுக்கிறோம். பல வகையான பண்பேற்றம் படிச்சுக்கிறோம். ஏஎம்னு ஒன்று படிச்சுக்கிறோம், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், என்ன எனலாக் டு எனலாக், எனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு டிஜிட்டல், அப்படியான பல்வேறு வகையான மாடுலேஷன் படிச்சு. இந்த மாடுலேஷன் தான் என்னென்றால் பண்பேற்றுறது நாங்கள் சைகைகளை ஊடுகடத்தும் போது, சமிக்ஞைகளை ஊடுகடத்தும் போது அதில் தகவல்களை சேர்த்து என்ன செய்கிறோம் என்றால் குறிமுறைப்படுத்தி அனுப்புகிறோம். அதுதான் மாடுலேஷன். சிக்னல் போகுது, சிக்னலில் நாங்கள் அனுப்பக்கூடிய தரவுகள் 0 1 அந்த தரவுகளை இதில் என்கிரிப்ட் பண்ணி அதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அனுப்பி வைக்கிறோம். அதுதான் அந்த மாடுலேஷனில் நடக்கக்கூடிய விஷயம். சரியா? அவை ஊடுகடத்தும் சைகையில் தரவுகளை குறிமுறைப்படுத்தல் தான் பண்பேற்றம். சைகையில் தகவல்கள் குறிமுறைப்படுத்தப்பட்டு போகும். திரும்ப பண்பிறக்கத்தின் போது அந்த ஊடுகடத்தப்பட்ட சமிக்ஞையில இருந்து தகவல்கள் பிரித்து எடுக்கப்படும். ஊடுகடத்தப்பட்ட அந்த சமிக்ஞையில இருந்து அந்த தகவலை பிரித்தெடுத்தல், அதை நான் சொல்லுவோம் டிமோடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பண்பிறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? அது உனக்கு சரியாது? பண்பேற்றம்டா சைகையில தகவலை நாங்கள் என்கிரிப்ட் பண்ணி அனுப்புகிறோம். பண்பிறக்கம்டால் அந்த சைகையிலேருந்து திரும்பவும் தகவலை பிரித்து எடுத்து பார்த்துக்கொள்வோம். அது பண்பிறக்கம், டிமோடுலேஷன் சொல்லுவோம். முதலாவது விட தான் பொருத்தமானது. 19 பாட்டை இடத்தியல் பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எவைக்குள்ளேயானது? அவை பஸ் டோபாலஜியில் கணனிகளும் வலையமைப்பு சாதனங்களும் ஒரு தனி வடத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. கணனிகளும் வலையமைப்பு சாதனங்களும் அவை பஸ் டோபாலஜியில் எங்களுக்கு தெரியும், தனி ஒரு வடம் இருக்கும். இந்த வடத்தில் தான் கணனிகள் இணைக்கப்படும். இவ்வாறு கணனிகள் இணைக்கப்படுறதுதான் நாங்கள் பஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்ல போறோம். கணனிகளும் வலையமைப்பு சாதனங்களும் ஒரு தனி வடத்துடன் இணைக்கப்பட்டுள்ளனன்றது சரி. எல்லா போக்குவரத்து பாய்ச்சல்களும் வலஞ்சுழியாகவோ இடஞ்சுழியாகவே இருக்கும். அதில் வலஞ்சுழி இடஞ்சுழின்னு ஒன்று இல்லை. வலஞ்சுழியாகவோ இடஞ்சுழியாகவோ இருக்க போற டோபாலஜி நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ரிங் டோபாலஜியில தான் வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக போக்குவரத்து பாய்ச்சல்கள் இருக்கும். பஸ் டோபாலஜிக்கு அது பொருத்தம் இல்லை. பட்டை அகலம் கணுக்களுக்கு இடையே பகிர்ந்து கொள்ளப்படும். இப்போ பட்டை அகலம் தான் எங்களுக்கு தெரியும், அந்த டேட்டாட வீதம். ஒரு நேர அளவுக்குள்ள போற தரவுற அளவைத்தான் நாங்கள் பட்டை அகலம் சொல்லுவோம். இப்போ 5 MB/s 10 MB/s அப்படின்னு சொல்றது தான் பட்டை அகலம். இப்போ இந்த டேட்டா கணுக்களுக்கு இடையே, கணுன்னு சொல்றது நோட்ஸ்ன்னு சொல்றது ஒரு கம்ப்யூட்டர் தான் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், நிறைய கணுக்கள் இருக்கும். இந்த கணுக்களுக்கு இடையே பட்டை அகலம் என்ன செய்யும்னால் பகிர்ந்து கொள்ளப்படும். அதாவது நாங்கள் உதாரணமாக ஒரு ரவுட்டர் இருக்குன்னு வைங்களேன், இங்கே ஒரு ரவுட்டரை நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னால் இந்த டேட்டா நிறைய கம்ப்யூட்டர் அளவு கூடும் போது அந்த கனெக்ஷன் ஸ்பீட் பட்டை அகலம் குறையும். என்ன நடக்குது என்றால் அந்த டேட்டா அந்த கணுக்களுக்கு இடையே பகிர்ந்து வழங்கப்படுது. அதனால தான் அந்த ஸ்பீட் குறையுது. ஒரே ரவுட்டர்ல நிறைய கம்ப்யூட்டர் நம்ம கனெக்ட் பண்ணினோம்னால் அந்த ஸ்பீட் குறையும். அது என்ன நடக்குதுன்றால் எல்லா கம்ப்யூட்டருக்கும் பகிர்ந்து வழங்கப்படுது. சரிதானே? ஆனால் ரிங்ல என்ன நடக்கும் என்றால் எல்லா கணனிக்கும் சம அளவுல தான் பட்டை அகலம் போகும். இந்த பகிர்ந்து எல்லா கம்ப்யூட்டருக்கும் வழங்காது. இப்போ நாங்கள் இங்கே ஒரு தரவு போகுதுன்றால் இதனோட போய் தான் இங்கே போகும் அந்த டேட்டா. இப்போ எல்லாத்துக்கும் சம அளவுல மாதிரி தான் இந்த பட்டை அகலம் இருக்கும் ரிங்ல. ஆனால் நாங்கள் ஸ்டார்ல இவ்வாறு இந்த பஸ்ல எல்லாம்
இந்த பட்டை அகலம் என்ன செய்யப்படும்னால் பகிர்ந்து வழங்கப்படும். கிளியர் அது? அது வந்துட்டு சரி. ஒவ்வொரு கணுவும் அயலில் உள்ள இரண்டுடன் தொடுக்கப்படும், இரண்டு கணுக்களுடன். ஒவ்வொரு கணுவும், அதாவது ஒவ்வொரு கம்ப்யூட்டரும், கணுன்றது கம்ப்யூட்டர் தான், அதன் அயலில் உள்ள ரெண்டு கம்ப்யூட்டரோட இணைக்கப்படுவான். அது பஸ்ல நடக்குமா? பஸ்ல அப்படி நினைக்கிறேன் இல்லை சார். எதுல இணைப்போம் அப்படி? எந்த டோபாலஜில அப்படி இணைப்போம்? இது மெஷ்லயா? கண்ணியா? கண்ணியில கண்ணில கணுவும் ரெண்டோட இணைக்கப்படும். நான் ஷுவர் பண்ணி சொல்லலாமா? மெஷ்ல ஒவ்வொரு கணுவும் மற்ற எல்லா கணுவுடன் இணைக்கப்படும் தான் மெஷ். ஒவ்வொரு கணுவும் மற்ற எல்லா கணுக்களுடனும் இணைக்கப்படும் சொன்னால் அது மெஷ். இங்க சொல்றான் ஒவ்வொரு கணுவும் அதன் அயலில் உள்ள பக்கத்தில் உள்ள இரண்டு கணுவோட மட்டும்தான் இணைக்கப்படுமா. அப்படின்னா என்ன டோபாலஜி? பாயிண்ட் டு பாயிண்ட்ல ஒன்றுதான். ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட இணைக்கப்படுது, ரெண்டோட இணைக்கப்படாது. ரிங் டோபாலஜி. இப்போ ரிங்ல ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் அதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னும் ரெண்டு கம்ப்யூட்டரோட இணைக்கப்படுது. எந்த கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னும் ரெண்டு கம்ப்யூட்டரோட இணைக்கப்படுது. இவ்வாறு ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் அது பக்கத்தில் உள்ள ரெண்டு கம்ப்யூட்டரோட இணைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய டோபாலஜி தான் ரிங் டோபாலஜி. இந்த டி வந்து சொல்லப்படுறது ரிங் டோபாலஜி. சரியாது? சரியா? சரியா? சரி சார். 20வது கேள்வி பாருங்க. வெற்றிடத்துடன் கூடிய பின்வரும் கூட்டினை கருதுக. மெக் அட்ரஸ் எங்களுக்கு தெரியும் என்ன? மெக் அட்ரஸ் எத்தனை பிட்டாக இருக்கும்? மெக் அட்ரஸ் எத்தனை? மெக் அட்ரஸ் எத்தனை? 48. மெக் அட்ரஸ் வந்துட்டு 48 பிட் என்ன? மொத்தம் 48 பிட். ஐபி வெர்ஷன் 4 எத்தனை பிட்? ஐபி வெர்ஷன் 32 பிட். ஐபி வெர்ஷன் 4 வந்துட்டு 32 பிட். ஐபி வெர்ஷன் 6 ஐபி வெர்ஷன் 6 எத்தனை பிட்? 48. ஐபி வெர்ஷன் 6 தெரியாதா? ஐபி வெர்ஷன் 4 வந்துட்டு 32 பிட். அதை நான் வளமையாக பயன்படுத்துகிறேன். ஐபி வெர்ஷன் 6 வந்துட்டு 128 பிட். சரியா? ஐபி வெர்ஷன் 4 32 பிட். ஐபி வெர்ஷன் 4 வந்துட்டு 4 பிரிவுகள் இருக்குன்னு தெரியுமானே? ஐபி வெர்ஷன் 4 வந்துட்டு 4 பிரிவுகளாக இருக்கு. நாங்கள் பொதுவாக ஐபி வெர்ஷன் 4 எந்த எதில் எழுதுவோம்? எந்த எண்முறையில் எழுதுவோம்? எழுதக்குள்ள ஐபி வெர்ஷன் 4 எந்த எண்முறைமை பயன்படுத்தப்படும்? இல்லை, ஐபி வெர்ஷன் 4க்கு நாங்கள் வளமையாக பயன்படுத்துகிற 13 எண்முறைமை தான். உதாரணமாக நாங்கள் ஐபி வெர்ஷன் 4 எழுதும் போது இப்போ உதாரணமாக 192 168 எழுதுகிறோம், 1 எழுதுகிறோம், 10 எழுதுகிறோம். அப்போ இப்படி தான் நாங்கள் பொதுவாக ஐபி வெர்ஷன் 4 எழுதுவோம். 4 பிரிவுகளாக இருக்கும். அப்போ ஐபி வெர்ஷன் 4 வளமையாக என்ன முறைமை பயன்படுத்தப்படும் எழுதுறதுக்கு? என்ன முறைமை? 13 முறைமை தான் பயன்படுத்தப்படும். சரிதானே? மெக் அட்ரஸ் வந்து 48 பிட்டாக இருக்கும். மெக் அட்ரஸ்க்கு நாங்கள் என்ன முறைமை பயன்படுத்தி எழுதுவோம்? 16 முறைமையத்தை பயன்படுத்தி மெக் அட்ரஸ் எழுதுவோம். சரிதானே? மெக் அட்ரஸ் 16 பயன்படுத்துவோம். எத்தனை பிரிவுகள் இருக்கு மெக் அட்ரஸ்ல? 6 பிரிவுகள். ஒவ்வொரு பிரிவும் எத்தனை பிட்டாக இருக்கும்? 8 பிட்டாக இருக்கும். அப்போ 6 8 48 வரும். அவை இவ்வாறு 16 முறைமையில் 6 பிரிவுகள் எழுதுவோம். இங்கே வந்துட்டு ஒரு டொட் பேப்பர் இங்கே கோலன் வச்சு நாங்கள் 6 பிரிவுகளையும் எழுதுவோம். சரியா? ஐபி வெர்ஷன் 6 வந்து என்ன முறைமையை பயன்படுத்தி எழுதுவோம்? என்ன முறைமை?
ஐபி வெர்ஷன் 6. அதுவும் 16 எண் முறைமையை பயன்படுத்தி 16 எண் முறைமையை பயன்படுத்தி தான் எழுதுவோம். எத்தனை பிரிவுகள் இருக்கும்? 8 8 பிரிவுகள். எப்படி வரும்? 16 எண் 4 டி ஏபிசி இப்படின்னு வந்து வரும். இங்கேயும் கோலோன் பாவிப்போம். சரிதானே? அப்ப இந்த ஒரு பிரிவு எத்தனை பிட்டாக இருக்கும்? ஒரு பிரிவு எத்தனை பிட்? 16 என்ற 4 இங்க எழுதுகிறோம். அவை ஒவ்வொன்றும் 4 பிட் எழுதணும். அவை 16 பிட் ஒரு பிரிவு. அப்படி 16 படி 8 வரும். 8 தர 16 128 வரும். சரிதானே? இதுதான் 3 முக்கியமான முறை. இதுதான் படிக்கிறோம் நாங்கள். MAC address, IP version 4, IP version 6. 21 ஒரு சி வகுப்பு உடன்படு நெறிமுறை. அப்போ கிளாஸ் சி ஆம் உபயோகித்து 16 உப வலையமைப்புகள் மேற்கொள்ளப்படணும். அப்போ கிளாஸ் சின்னு அவங்களுக்கு தெரியும். கிளாஸ் சியினுடைய இயல்பான சப்நெட் மாஸ்க் எப்படி வரும்? இயல்பான, அதாவது டிஃபால்ட்டான சப்நெட் மாஸ்க் என்ன? கிளாஸ் சி ஐபி அட்ரஸ்ல எப்படி வரும்? கிளாஸ் சி எத்தனை பிட் நெட்வொர்க்ல இருக்கு மொத்தம்? கிளாஸ் சி எத்தனை பிட் நெட்வொர்க்ல இருக்குது? 24 பிட்கள் நெட்வொர்க்ல இருக்கும். அப்போ 255 255.0 இதுதான் டிஃபால்ட்டான கிளாஸ் சியினுடைய சப்நெட் மாஸ்க். மொத்தம் 24 பிட் நெட்வொர்க், 8 பிட் ஹோஸ்ட்ல இருக்கு. உப வலையமைப்புக்குள் மேற்கொள்ளப்படாத கிளாஸ் சியினுடைய சப்நெட் மாஸ்க் இப்படி தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு இங்கால 8 பிட் இயல்பாக கிளாஸ் சியில் ஹோஸ்டில் இருக்கும் மொத்தம். என்ன இதில் உப வலையமைப்புக்காக கொஞ்சம் பிட் போனால் மிச்சம் தான் ஹோஸ்டுக்கு மிஞ்சும் உப வலையமைப்பு மேற்கொள்ளலாம். இதில் உப வலையமைப்பு 16 உப வலையமைப்புகள் மேற்கொள்ளணுமாக இருந்தால் எத்தனை பிட் எடுக்கணும்? நாங்கள் 4 பிட் வலையமைப்புக்கு திரும்பவும் எடுக்கணும். அப்போ 4 பிட் தான் ஹோஸ்டுக்கு மிஞ்ச போகுது. அப்போ இந்த 4 பிட்டும் நெட்வொர்க்குக்கு போனால் இதையும் நாங்கள் ஒன்றாக மாற்றணும். அவை பெருமானம் என்ன? 4 1 4 0 வந்தால் 240 என்ன? ரைட். 248 என்றால் இதை வச்சுக்கொண்டு எத்தனை உப வலையமைப்புகள் மேற்கொள்ளலாம்? அஞ்சு 32 உப வலையமைப்புகள் மேற்கொள்ளலாம். ஏனால் 5 பிட் உப வலையமைப்புக்காக எடுக்கப்பட்டிருக்கு. 250 ஒன்று வரையிலுமா? சப்நெட் மாஸ்க் 250 வரையிலுமா? 250 ஒரு சப்நெட் மாஸ்க் வரையிலுமா? வர இயலாது. விளைஞ்சா எல்லாமே ஒன்று வரணும். இப்போ 248 என்றால் இது ஒன்று 248 சரி. 252 தான் வரலாம். 250 வராது. சைஃபர் வந்து ஒன்று கலந்து வரையே இயலாது. சரிதானே? இப்படி ஒரு சப்நெட் மாஸ்க் இருக்க இயலாது. 250 ஒரு பொருளான சப்நெட் மாஸ்காகவே இருக்க இயலாது. 224 இப்போ இதில் எத்தனை உப வலையமைப்புகள் மேற்கொள்ளலாம்? 224 எத்தனை உப வலையமைப்புகள்? எத்தனை? 32 3 பிட் 32 வருமா? எத்தனை பிட்? 8 3 பிட் தான் எடுத்திருக்கீங்கன்னா 8 உப வலையமைப்புகள் மேற்கொள்ளலாம். 252 32ன்றது 5 பிட் ஹோஸ்டுக்கு இருக்கு. அப்போ ஒரு நெட்வொர்க்ல 32 ஐபி முகவரி உருவாக்கலாம். நெட்வொர்க் வந்துட்டு 8 தான் உருவாக்கலாம். உப வலையமைப்புகள் 8 தான் உருவாக்கலாம். சரிதானே? சரியா? 252 சப்நெட் மாஸ்காக இருந்தால் எத்தனை உப வலையமைப்புகள் மேற்கொள்ளலாம்?
உருவாக்கும். சரி சார். 252 எத்தனை வரும்? 6 இல்ல இவ்வளவும் வருது. 6 64. 64 புகை அமைப்புகள் மேற்கொள்ள இயலும். கிளியர்? அது 22வது பாவம். முறைமையினை சரிபார்ப்பது டெஸ்டிங். என்ன 4 வகையான டெஸ்டிங் படிச்சீங்க. என்னென்ன டெஸ்டிங்? முதலாவது என்ன டெஸ்டிங் செய்யணும்? ஒருங்கமைப்பு சோதனை. முதலாவதா அழகு சோதனை. அழகு சோதனை யூனிட் டெஸ்ட் தான் முதலாவது செய்யணும். ரெண்டாவது ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு சோதனை இன்டிகிரேட்டட் டெஸ்டிங், ஒருங்கிணைப்பு சோதனை. மூன்றாவது என்ன செய்யணும்? முறைமை சோதனை சிஸ்டம் டெஸ்டிங். நான்காவது தான் என்ன டெஸ்டிங் செய்யணும்? ஏற்புடைமை சோதனை எக்ஸெப்டன்ஸ் டெஸ்டிங். சரியா? இதான் ஓர்டர். இந்த ஓர்டருக்கு தான் டெஸ்டிங் செய்யணும். இப்படி செய்யும் போது இந்த 4 டெஸ்டிங்கையும் செய்யறதுக்கு 2 வகையான நுட்பங்கள் பயன்படுத்தப்படலாம்னு படிச்சுக்கலாம். என்ன நுட்பம்? பிளாக் பாக்ஸும் ஒயிட் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸும் ஒயிட் பாக்ஸும். என்ன கருப்பு பெட்டியும் பெண் பெட்டியும். ரைட். பாருங்க, கருப்பு பெட்டி சோதிப்பானது குறிமுறையில் உள்ள ஒவ்வொரு வரியையும் விவரமாக சரி பார்க்கலாம். பிளாக் பாக்ஸ்ல அப்படி நாங்க குறிமுறையை சரி பார்ப்போமா? இல்ல, பிளாக் பாக்ஸ்ல உள்ளீடு கொடுத்து வெளியிட மட்டும்தான் பார்ப்போம். சரிதானே? ஒயிட் பாக்ஸ்ல தான் குறியீடுகள் எல்லாம் டெஸ்ட் பண்ணப்படும். அப்ப அதுக்கு இல்லை. அலகு சோதிப்பானது குறிமுறையில் உள்ள வழுக்களை வெளிப்படுத்த உதவுகின்றது. சரியா? சரி, யூனிட் டெஸ்டிங்ல வந்து நாங்க ஒயிட் பாக்ஸ் தானே பயன்படுத்துவோம். ஏன்னா வெண்பட்டி நுட்பம் தான் பயன்படுத்துவோம் அலகு சோதனையில. அப்ப வந்துட்டு அலகு சோதனையில் குறிமுறையில் வழுக்களை வெளிப்படுத்த உதவும். முறைமை சோதிப்பானது அலகு சோதிப்புக்கு முன்பாக மேற்கொள்ளலாகாது. முறைமை சோதனையானது அலகு முன்பாக மேற்கொள்ளலாகாதுன்றது சரிதானே? சோதனை பொழுதுதான் முறைமை சோதனை வரும். அதுவும் சரி. அப்ப பிஎம் சரி. 23வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது செயல்சார் தேவைகளை குறிக்கின்றது? இதுல எது செயல்சார் தேவைகள் கேட்கிறான். ஏ பார்த்தென்றால் பயனர்கள் தமது தொடர்பு கொள்ளும் முகவரியையும் தொலைபேசி எண்களையும் விற்றைப்படுத்துவதற்கு அனுமதிக்கணும். அப்ப சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு அவங்களோட அட்ரஸை, தொலைபேசி இலக்கத்தை, பெயர்களை, அவர் சொந்த விவரங்களை மாத்திரத்துக்கு முறைமையில வந்துட்டு இடமளிக்கப்படணும்ன்றது என்னது? செயல்சாரா செயல்சாராதா? மட்டும் செயல்சார் தேவை. அவை எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு அவங்களோட விவரங்களை மாற்றக்கூடியதாக இருக்கணும்ன்றது செயல்சார் தேவை. இது குறித்த ஒரு நேரத்துக்குள்ள பதிலளிக்கணும்னு சொல்லப்பட்டால் அது வந்து செயல்சாரா தேவை. அது ஒரு கன்ஸ்ட்ரைன். என்ன? அப்ப அது வந்து செயல்சாரா தேவை. முறைமை எளிதாக மாற்றப்படத்தக்கதாக இருக்கணும்ன்றதும் செயல்சாரா தேவை. அப்ப செயல்சார் தேவை வந்துட்டு ஏமாத்திரம். அடுத்தது, ஒரு மென்பொருள் செயற்திட்டம் பற்றிய பின்வரும் விவரங்கள் தரப்பட்டுள்ளன. தேவைகள் நிலையானதாக இருக்கலாம். அப்ப நிலையான தேவைகள்ன்றது தேவைகள் இடையில மாற்றம் வரையில. முழு செயற்திட்டத்தின் போதும் தேவைகள் மாறவே இல்லை. அவை ஏற்கனவே எடுத்த தேவைகள் தான் முறைமை முழு நிறைவேறும் வரைக்கும் அதே தேவை தான் இருக்கு. முழுமையான மென்பொருள் உற்பத்தியை ஒரே தடவையில் வழங்கணும். அப்போ நாங்கள் பகுதியாக வழங்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாங்கள் உற்பத்தி செஞ்சுட்டு அதை பயனருக்கு கொடுத்துட்டு திரும்ப அடுத்த பகுதியை உற்பத்தி செய்யாது. அவ்வாறு நாங்கள் என்ன செய்வோம்? இதில் செய்வோம். என்ன இதில் நாங்கள் என்ன செய்வோம்? நீர்வீழ்ச்சியில் வந்துட்டு ஒரே அடியாக கடைசியாகத்தான் வழங்குவோம். அப்படித்தானே? நாங்கள் இப்படி பகுதியாக ஒரு முறையில் வழங்கலாம். அது எதில் வழங்குவோம்? நாங்கள் எஜைல் மெத்தட்ல வந்துட்டு நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஒரு சின்ன பகுதியை செஞ்சு முடிச்சு
அதை வந்துட்டு பயனருக்கு கொடுக்கலாம். கொடுத்து போட்டு அடுத்த பகுதியை நாங்கள் செய்யலாம் என்ன. ஆனால் அந்த இதில் நீர்வீழ்ச்சியில் முழுமையாக உற்பத்தி செஞ்சதுக்கு பிறகுதான் அதை பயனருக்கு வழங்கணும். பயனருக்கு அப்போ தான் பார்க்கவும் மேலும். ரைட். அப்போ அதுவும் இங்கே நடக்கணும். செயற்திட்டத்தின் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் நாங்கள் அந்த செயற்திட்டத்தில் ப்ரொஜெக்டர் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் விரிவான விளக்கங்கள் மற்றும் விவரக்கூற்றுகள் தயாரிக்கப்படணும். அதாவது ஆவணப்படுத்தல்கள் தான் இருக்கு. நிறைய ஆவணங்கள் தயாரிக்கணும் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும். அவை இதெல்லாம் எதை பற்றி சொல்லப்படுது? இந்த மூன்றும் என்ன மென்பொருள் மாதிரி? நீர்வீழ்ச்சி மாதிரி தேவைகள் இருக்கு. மாறக்கூடிய தேவைகளுக்கு பொருத்தம் இல்லாதது, அதாவது நிலையான தேவைகளுக்கு மட்டும்தான் நீர்வீழ்ச்சியை பாவிக்கலாம். சுருளியெல்லாம் நாங்க மாறக்கூடிய தேவைகளுக்கு பாவிக்கலாம். அப்ப நிலையான தேவைகளுக்கு நாங்க பாவிக்கிறது நீர்வீழ்ச்சி. அதே நேரம் இதுல வந்துட்டு இதுல நாங்க இடைக்கிடையும் நாங்க என்ன செய்யலாம், பகுதி பகுதியாக வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீர்வீழ்ச்சியில கடைசியாகத்தான் வழங்கணும். அதே நேரம் நிறைய ஆவணங்கள், அடுத்த விவரக்கூற்றுகள், விளக்கங்கள் எல்லாம் தயாரிக்கப்படுறது வந்துட்டு நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி மாதிரி தான் பொருத்தமானது. 25 தரவு பாய்ச்சல் வரைபடங்கள் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் பற்றிய பின்வரும் கூட்டுக்குள் பிழையானது எது? சந்தர்ப்ப வரைபடமானது அதி உயர் மட்ட கருத்து பொருள் உள்ள டிஎஃப்டி ஆகும். அவை கண்டெக்ஸ்ட் டயக்ராம்னு சொல்றது. கண்டெக்ஸ்ட் டயக்ராம் தான் உங்களுக்கு தெரியும், முழு முறைமையும் ஒரு ப்ரோசஸாக எடுக்கப்படும். அப்போ ஒரு ப்ரோசஸ் தான் இருக்கும் கண்டெக்ஸ்ட் டயக்ராம்ல. இங்க வந்துட்டு எக்ஸ்டர்னல் என்டிட்டி இருக்கும். எக்ஸ்டர்னல் என்டிட்டியும் வெளிப்புற உட்பொருட்களும் முறைமை மட்டும்தான் இதை காட்டப்படும். தரவுகள் போறது வாரதை நாங்கள் தரவு பாய்ச்சல்ல காட்டுவோம். அவை இந்த விஷயங்கள் மட்டும்தான் கண்டெக்ஸ்ட் டயக்ராம்ல இருக்க போகுது. இதை நாங்கள் சொல்லுவோம், இது வந்துட்டு வெளியில உள்ள ஆக்கள் பார்த்தால் இந்த முறைமைக்குள்ள நடக்கக்கூடிய செயற்பாடுகள் ஒன்றும் விளங்காது. ஏன்னா தனித்தனி ப்ரோசஸ் நாங்கள் இங்கே உடைக்க மாட்டோம் கண்டெக்ஸ்ட் டயக்ராம். அதால இந்த சந்தர்ப்ப வரைபடத்தை நான் சொல்லுவோம் அதி உயர் மட்ட கருத்து பொருள். அதி உயர் மட்ட கருத்து பொருள்னு சொன்னால் எல்லாருக்குமே விளங்காது. இந்த கண்டெக்ஸ்ட் டயக்ராம் எல்லாருக்குமே விளங்காது. டேட்டா ஃப்ளோ டயக்ராம் தான் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கும் எல்லா விஷயங்களும் விளங்கக்கூடிய டயக்ராமாக இதை நாங்கள் உடைச்சிக்கிற டேட்டா ஃப்ளோ டயக்ராம். அதாவது டிஎஃப்டியில முதலாம் மட்டம் 2ஆம் மட்டம் தான் எங்களுக்கு விளங்கும். அதாவது பூஜ்ஜிய மட்டம் தான் கண்டெக்ஸ்ட் டயக்ராம், அது வந்துட்டு விளங்காது. அவை அந்த உயர்மட்ட அதிகாரிகள், அந்த நிறுவனத்தினுடைய உயர்மட்டத்தில் இருக்கிறார்களுக்கு மட்டும்தான் இதனுடைய விளக்கம் இருக்கும். அதனால இதை நாங்கள் சொல்லுவோம் கண்டெக்ஸ்ட் டயக்ராம்ன்றது அதி உயர்மட்ட கருத்து பொருள் உள்ள ஒரு டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சரி. முறைமையில் உள்ள எல்லா தரவு தேக்கங்களும் சந்தர்ப்ப வரைபடத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். அது கண்டெக்ஸ்ட் டயக்ராம்ல டேட்டா ஸ்டோர்ஸ் குறிக்கப்படுமா குறிக்கப்படாதா? குறிக்கப்படாது. குறிக்கப்படாது. டேட்டா ஸ்டோர்ஸ் வந்துட்டு கண்டெக்ஸ்ட் டயக்ராம்ல குறிக்கப்படாது. எங்க குறிக்கப்படும்? லெவல் 1ல. டேட்டா ப்ரோக்ராம் லெவல் 1ல லெவல் 2ல தான் குறிக்கப்படும். ரைட். டிஎஃப்டியில் உள்ள ஏனைய கூறுகளை இணைப்பதற்கு தரவு பாய்ச்சல்கள் பயன்படுத்தப்படுகின்றது. சரி, இந்த சிஸ்டத்தையும் இதை இணைக்கிறது தான் இந்த தரவு பாய்ச்சல் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ல ஒரு டேட்டா ஸ்டோர் இருந்தால் டேட்டா ஸ்டோரையும் மற்றதில் இணைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், அந்த தரவு பாய்ச்சலை பயன்படுத்தலாம். அடுத்த கூறுகளை இணைக்கிறதுக்கு தான் தரவு பாய்ச்சல் பயன்படுத்தப்படுவது. அடிப்படை செயன்முறைமைகள். அடிப்படை செயன்முறைகள் என்றால் நான் பார்த்தீங்க அடிப்படை செயன்முறைகள் அதை என்ன செய்யலாம், அது மேலும் பிரிக்கலுமா? அதனே இல்ல, மேலும் பிரிக்கலாத செயல்முறைகளை தான் நாங்கள் அடிப்படை செயல்முறைகள்னு சொல்லுவோம். அது சரி. ரைட். 5வது டிஎஃப்டியில் உள்ள வெளி நிலை பொருட்கள் மூலங்களாக அல்லது தரவு பெறுநராக இருக்கலாம். என நிலை பொருட்கள் எக்ஸ்டர்னல் என்டிட்டின்றது ஒரு சோர்ஸாக இருக்கலாம், அதை தரவு உற்பத்தி செய்யக்கூடிய மூலமாக இருக்கலாம், தரவு வழங்கக்கூடிய ஆளாக இருக்கலாம், அல்லது தரவு பெறுநராக இருக்கவும் இயலும். தரவு வழங்கக்கூடிய மூலமாக இருக்கவும் இயலும், தரவை பெறக்கூடியவராக இருக்கவும் இயலும்ன்றது சரி. பிழையானது வந்து 2வது. சரியாது? டவுட் கேட்கணுமே. சரி சார். 26
ஏஎல்டிபி என்னமோ ஒரு தரவுத்தளத்தை, அப்போ தரவுத்தளத்துல பேரு ஏஎல்டிபியாம். நீக்குவதற்குரிய சரியான SQL கூற்று. அப்போ அந்த டேட்டா பேஸை நீக்கணும். அப்படின்னால எது கோடிங் சரியா வரும்? நாலாவது ட்ராப் டேட்டா பேஸ் ஏஎல்டிபி. என்ன ஒரு டேபிளை நீக்கணுமாக இருந்தால், இப்போ உதாரணமாக நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட் ஒரு டேபிளை நீக்கணும் அப்படின்னா என்ன கோடிங்? ட்ராப் டேபிள் இந்த பேர் அடிக்கணும். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் டேபிள் இல்லாம போகும். இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் உள்ள தரவுகள் எல்லாத்தையும் டிலீட் பண்ணணுமாக இருந்தால் என்ன வரும்? டிலீட் போட்டு தானே. டிலீட், அதுக்கு தான் டிலீட் பார்ப்போம். அப்போ நாங்கள் எப்படி பார்ப்போம்? டிலீட் எப்படி டிலீட் பண்ணுவோம்? டிலீட் ஃப்ரம் பாவிக்கணும். என்ன டிலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் பாவிக்கணும். டிலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தால் ஸ்டூடெண்ட் டேபிள் அழியாது, டேபிள் உள்ள தரவெல்லாம் அழிஞ்சு போகும். என்ன குறித்த ஒரு வழி அடிக்கணும்னா அங்கே பாவிச்சு நாங்கள் பாவிக்கலாம். அப்போ அதுக்கு தான் டிலீட் பாவிப்போம். அவன் இங்கே வந்து நீக்கணும் தான் ட்ராப் தான் பாவிக்கணும். டேபிள் டேட்டா பேஸ் நீக்கிறதுக்கு ட்ராப் வரும். கிளியரா? பட் 27வது நார்மலைசேஷன்ல 0NF 1NF 2NF படிச்சிருக்கோம். இந்த இரண்டாம் சாதாரண வடிவத்தில் உள்ள ஒரு தொடர் பற்றி பின்வரும் கூட்டுக்குள் எது எவை உண்மையானது? அப்ப 2NF பற்றி எது உண்மையானது? 2NF சொன்னால் எங்களுக்கு 1NFல இருந்து கடந்து வந்துட்டு 2NF. 1NFல இருந்து 2NFக்கு வருதுன்னு சொன்னால் பகுதி அளவான சார்பு நிலைகள் இங்க நீக்கப்பட்டிருக்கும். அப்படித்தானே? 2NF ஒரு அட்டவணை இருக்குதுனால் பகுதி அளவான சார்பு நிலைகள் நீக்கப்பட்டிருக்கணும். அடுத்து 1NFல இருக்கணும். இந்த ரெண்டு நிபந்தனை இருக்குது. 2NF நிபந்தனை 2. கொண்டு வந்து 1NFல அந்த அட்டவணை இருக்கணும். 1NFல இது இருந்தால் தானே 2NF போகலாம். அதே நேரம் பகுதி அளவான சார்பு நிலைகள் நீக்கப்பட்டிருக்கணும். ரைட். அது ஒரு கூட்டுச்சாவியை கொண்டிருக்கலாம், பிரச்சனை இல்லை. கூட்டுச்சாவி இருக்கையிலும், கூட்டுச்சாவினா சேர்மான சாவி, 2 புலங்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்கள் இணைந்து சாவியை உருவாக்கி இருக்கையிலும், ஆனால் பகுதி அளவுல சார்ந்திருக்க இயலாது. என்ன அது ஏன்ற ஒரு புலம் இருக்குது, பின்ற ஒரு புலம் இருக்குது, 3வது புலம் சி இருக்குது. இந்த சி வந்து ஏபி இல்லை முழுமையாக தங்கி இருந்தால் பிரச்சனை இல்லை. சி வந்துட்டு முதன்மை சாவில ஏதாவது ஒன்றுல பகுதி அளவாக மட்டும் தங்கி இருந்தால் தான் 2NF இருக்காது. கிளியர் ஆகுது? இது ரெண்டுலையுமே தங்கி இருந்தால் முழுமையாக தங்கி இருக்கிறால் அதுதான் ரெண்டுலையுமே தங்கி இருக்கணும். இப்ப நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட் இருக்கிறது, ஸ்டூடெண்ட் ஐடி உதாரணம் நான் சொல்றேன் ஸ்போர்ட் ஐடி. இங்க ஸ்போர்ட் ஐடி இந்த ஒரு புலம் இருக்குது. இங்க நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. இதுல இருக்குது ஹவர்ஸ், எவ்வளவு நேரம் விளையாடுறாரு அந்த விளையாட்டை. அவ இங்க ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்போர்ட் ஐடியும் சேர்ந்து சேர்மான சாவியை உருவாக்கு. சரியா? அவ ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்போர்ட் ஐடியும் சேர்ந்து உருவாக்கு. இந்த ஸ்டூடெண்ட் இந்த ஸ்போர்ட்டை எவ்வளவு நேரம் விளையாடுறாரு, அவரோட பேர் என்ன? இப்ப இந்த ஸ்டூடெண்ட் நேம்ன்றது எதுல தங்குது? ஸ்போர்ட் ஐடிக்கும் ஸ்டூடெண்ட் நேமுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லை தானே? ஸ்டூடெண்ட் நேம் எதுல தங்கும்? ஸ்டூடெண்ட் ஐடியில தான் தங்க போகுது. சரியா? இதைத்தான் நான் சொல்றேன் பகுதி அளவான சார்பு நிலை. அவை ரெண்டுலையுமே தங்க இல்லை, ஏதாவது ஒன்றுல மட்டும் தங்குது. சேர்மான சாவி இருக்கும் போது அந்த சேர்மான சாவியில ஒரு பகுதியில மட்டும்தான் இந்த புலம் தங்குது. அவை இங்க பகுதி அளவான சார்பு நிலையில இருக்கு. அப்ப இதை நீக்கினால்தான் இந்த புலம் இங்க வர இயலாது. அப்ப இது வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று இருக்குது, அங்க வந்து போகணும் ஸ்டூடெண்ட். இது வந்து ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட் டேபிள் தான் இது. அவ இது போகணும் ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு போகணும். ஸ்டூடெண்ட் நேம் போனா தான் அந்த அது பொருத்தமாக இருக்கு. அவ இங்க வந்து பகுதி அளவான சார்பு இருக்குது. இதை நீக்கினால்தான் எங்களுக்கு 2NF போகும். இப்போ இந்த ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா அது ஸ்டூடெண்ட் ஐடியிலையும் தங்கும், ஸ்போர்ட் ஐடியிலையும் தங்கும். அதாவது எந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்போர்ட்டை எவ்வளோ நேரம் விளையாடுறாரு அப்படின்றது அந்த ஹவர்ஸ். அதாவது ரிலேஷன்ஷிப்ல வரும்னு சொல்லுவோம். அவை இது வந்துட்டு இந்த ரெண்டுலையுமே தங்குது. ஆகவே இது வந்துட்டு முழுமையாக இந்த பிரைமரி கீழே தங்குது. இது ரெண்டும் சேர்ந்து தானே எங்க பிரைமரி கீ.
அவை அவ்வாறு பிரைமரிக்கு சேர்ந்து இருக்கும்போது அந்த சேர்ந்ததில்லை ரெண்டுலையுமே தங்குறதுனால இதை நான் சொல்லும் இந்த ஹவர்ஸ்ன்றது முழுமையாக தங்கி இருக்குது. இப்படி முழுமையாக தங்கி இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது 2NFல இருக்கும். பகுதி அளவாக தங்கி இருந்தால் அது 2NF அட்டவணையாக இருக்காது. பகுதி அளவாக ரெண்டுல ஒன்றுல மட்டும் தங்குது. கிளியரா? இப்போ ஸ்போர்ட் ஐடிக்கு வந்து இந்த பிரைமரிக்கு சம்மந்தம் இல்லாம இருக்குமா? ஸ்போர்ட் ஐடிக்கு பிரைமரிக்கு ஸ்போர்ட் ஐடியும் ஸ்டூடெண்ட் ஐடியும் இங்க சேர்ந்து தான் பிரைமரிக்கு, தனியொரு பிரைமரிக்கு இல்லைங்க. என்றால் ஸ்டூடெண்ட் ஐடிங்க முதலாவது விளையாட்டு இலக்கமும் 1, அதை 2 அவர் விளையாடுறாரு. அதே ஆள் 2வது ஸ்போர்ட், இப்போ முதலாவது ஸ்போர்ட் ஒரு ஸ்போர்ட்டா இருக்கும் ஃபுட்பால், அது கிரிக்கெட்டா இருக்க போகுது, இதை 3 அவர் விளையாடுறாரு. அதே ஆள் தான் அடுத்த விளையாடு. 2வது ஸ்டூடெண்ட் ஐடி 2 இந்த முதலாவதுன்ற ஒரு ஸ்போர்ட்டை வந்துட்டு திரும்ப 3 அவர் விளையாடுறாரு. இப்போ நீங்க ஸ்டூடெண்ட் ஐடியை பிரைமரிக்கே தனியாக எடுக்க இயலாது. இந்த ஒரு ஆள் திரும்ப திரும்ப வர போறாரு, ஸ்போர்ட் ஐடியும் ஒரே ஸ்போர்ட் வந்துட்டு திரும்ப திரும்ப வரப்போகுது, தனியொரு பிரைமரிக்கு இல்லை. இது ரெண்டையும் சேர்த்து தான் இங்க பிரைமரிக்கு எடுத்துக்கணும். அப்போ ஒன்று திரும்ப வராது. இங்க ரெண்டும் சேர்ந்து தான் பிரைமரிக்கு. சேர்மான சாவின்றது அதுதான் கூட்டுச்சாவி. சரியா? சரி. இப்போ 2NF அட்டவணை வந்துட்டு கூட்டுச்சாவியை கொண்டிருக்க இயலுமா இல்லாதா? கொண்டிருக்கலாம், கொண்டிருக்காமலும் இருக்கலாம். சரிதானே? எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கூட்டுச்சாவியை முழுமையாக தங்கி இருக்கணும். கூட்டுச்சாவியில மற்ற புலங்கள் முழுமையாக தங்கி இருக்கும். கிளியரா? விளங்குதா? கூற்று கேள்விகள் கொஞ்சம் கவனமாக தான் விடை எடுக்கணும். அது முதலாம் சாதாரண வடிவத்திலும் இருக்கணும்ன்றது இருக்கத்தானே வேணும். அதான் நிபந்தனை. 2NF அட்டவணை ஒன்று கட்டாயம் 1NFலையும் இருக்கணும். 3NF அட்டவணையாக இருந்தால் ஒரு அட்டவணை 3NFல இருக்குது என்றால் அது கட்டாயம் 2NF ஆகவும் இருக்கணும், 1NF ஆகவும் இருக்கணும். என்ன 1NFனா 1NF நிபந்தனையும் திருப்தி செஞ்சிருக்கணும், 2NF நிபந்தனையும் திருப்தி செஞ்சுக்கணும். அதெல்லாம் நாங்கள் 3NFக்கு ஒரு நிபந்தனையாக நாங்கள் சொல்றது அந்த அட்டவணை 2NF ஆக இருக்கணும், முதலாவது நிபந்தனை. அடுத்து நான் சொல்ல மாறக்கூடிய சார்புகள் நீக்கப்பட்டிருக்கணும். அதான் 3NF-க்குரிய 2 நிபந்தனை. 2NF-க்கு நிபந்தனையில் இருக்குது, அது வந்து கட்டாயம் 1NF ஆக இருக்கணும். அதுவும் சரி. ரைட். 3வது சி, எல்லா முக்கியமல்லாத பண்புகள் சொல்றது பிரைமரிக்கு தவிர்ந்த பண்புகள். நான் சொல்றேன் இது ரெண்டும் பிரைமரிக்கு என்றால் இது வந்து பிரைமரிக்கு தவிர்ந்த பண்பு, அது வந்து முக்கியம் இல்லாத பண்புன்னு சொல்லுவோம். அந்த எல்லா முக்கியம் அல்லாத பண்புகளும் இந்த முதன்மை சாவியை எப்படி இருக்கணும்? கட்டாயம் முற்றாக சார்ந்திருக்கணும். பகுதி அளவாக சார்ந்திருக்க இயலாது, முழுமையாக சார்ந்திருக்கணும். சரியா? சார்ந்திருந்தா தான் 2NF. கிளியரா? அதாவது இந்த முதன்மை சாவி புலங்கள் இது இருக்கு, இதான் முக்கிய பண்பு அல்லது வந்து முதன்மை சாவி பண்புன்னு சொல்லுவோம். அந்த முதன்மை சாவி பண்பை முதன்மை சாவி அல்லாத பண்பு தானே. இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்போர்ட் ஐடியும் சேர்ந்து தான் முதன்மை சாவின்னு சொன்னோம். இது ரெண்டும் சேர்ந்து முதன்மை சாவி பண்புன்னு சொன்னோம். அந்த முதன்மை சாவி இந்த ரெண்டுலையுமே அடுத்த பண்புகள் தங்கி இருக்கணும், அதான் முழுமையாக தங்கி இருக்கணும். நாங்கள் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒன்று இருந்துச்சு, ஸ்டூடெண்ட் நேம் இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட் நேம் இது ரெண்டுலேயும் முழுமையாக தங்க இல்லை, ஸ்டூடெண்ட் ஐடியில மட்டும் தான் தங்குது. அவை அது வந்துட்டு முழுமையாக தங்கியிருக்க இல்லை, பகுதி அளவில் தங்கியிருக்கு. அதாவது ஒன்றுல மட்டும்தானே தங்கியிருக்கு. அப்படி பகுதி அளவில் தங்கியிருந்தால் அது வந்து 2NF திருப்தி செய்யாது. முழுமையாக தங்கினால் தான், முற்றாக சார்ந்திருந்தால் தான் 2NF திருப்தி செய்யும். கட்டாயம் முதன்மை சாவியை முற்றாக சார்ந்திருக்கணும் அடுத்த பண்புகள். முதன்மை